ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி காலை 7:57க்கும் வாக்கியப்படி மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் பிறக்குது. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் இது போல இந்த வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த கிரகம் வரும்னு வச்சுக்கோங்களேன். பல வருடத்துக்கு ஒரு முறை கிரக சேர்க்கை சேரும்ல, அந்த மாதிரி அமைப்புகள் உங்க ராசிக்கு இருக்கு. என்னன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமா இருக்கு. திக்பலம் மீன்ஸ் என்ன அப்படின்னா சூரியன் செவ்வாயும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம். சூரியன் ஆட்சி பெறாரு. ஆட்சி பெற்று ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது ஒரு அற்புதமான அமைப்பு. அது கூட கேதுவும் சேர்ந்திருக்கு. 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனியும், அஷ்டம ஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி செவ்வாய் இருக்காரு. 9ஆம் இடத்துல குரு உச்சமாயி உங்க ராசியை பாக்குறாரு. 11ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. கிரக நிலைகள் அப்படி வரிசையா அழகா கோர்வையா இருக்கு. அதாவது 8, 9, 10, 11, 12 இது மாதிரி அப்படியே வரிசையா 5 இடத்துல அப்படியே கிரக நிலைகள் அப்படி இருக்கு. மாளவிகா யோகம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பு விருச்சிக ராசிக்கு தான் இருக்கு. 12 ராசிகள்ல அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது உங்க ராசி அதிபதி செவ்வாய். 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்ல அதாவது 6 கூடையவர் 8ஆம் இடம். அதாவது 6, 8 அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ள யாரெல்லாம் அதிபதியோ அவங்க கெட்டவன் சொல்லுவாங்க. கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு இருக்கு. அஷ்டமத்துல செவ்வாய் போனாலும் செவ்வாய் 4ஆம் பார்வையை புதனை பாக்குறாரு. அது இல்லாம 2ஆம் இடத்தையும் செவ்வாய் பாக்குறாரு. இந்த அமைப்பு என்னன்னா நல்ல காசு பணத்தை கொண்டு வரும். இந்த மாதம் முழுவதுமே எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்தது நம்ம நல்ல காசு பணம் நிரந்தரமான வருமானம் வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த மாதம் யோசிப்பீங்க. அதுக்குண்டான வழிவகையும் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல தன சேர்க்கை ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு உண்டாயிருங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் தனச்சேர்க்கை தான். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடியது 8ஆம் இடம் தான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்ங்கிறது பாத்தீங்கன்னா காசு பணம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அதே நேரத்துல உடலை எல்லா விதத்திலயுமே பாதிப்பையும் ஏற்படுத்திடும். நமக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்குதோ அதே நேரத்துல அதாவது என்னன்னா திடீர்னு பசியா இருக்குது, ஆனா ஒருத்தருக்கு சுகர் இருக்கு அப்படின்னா கண் முன்னாடி கேசரி, அல்வா இதெல்லாம் கொண்டு வந்து வச்சா சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் உங்களுக்கு காசு பணம் திடீர் தனச்சேர்க்கை எல்லாமே உருவாகும் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல உடல் ஒத்துழைக்காது, ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஸோ 2யும் பேலன்ஸ் பண்ணி உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கவனத்தை நீங்க செலுத்தணும். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உங்களோட ஹெல்த் ப்ரையாரிட்டி. ஸோ அதுல ஃபோக்கஸ்டா இருங்க, கவனமாக இருங்க. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்க. நானே எனக்கு வைத்தியம் பார்த்துக்குவேன்னு சுய வைத்தியம் ஆபத்து. எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கடவுளை கும்பிட்டுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உடனடியாக டாக்டரை தான் பார்க்கணும். டாக்டரை எதுக்கு சாமியை கும்பிடுறோம் அப்படின்னா நமக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கும் நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்கும் தான். எவ்வளோ வசதியா இருந்தாலும் தப்பான மருத்துவமோ அல்லது தப்பான ஒரு டாக்டர்கிட்ட போனா என்ன செய்வோம், போய் சேர்ந்துருவோம். அதுக்காக தான் கடவுளே காப்பாத்துன்னு சொல்றது எதுக்குன்னா நல்ல மெடிசன்ஸ் கிடைக்கிறது, நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் கடவுளை கும்பிடுறோம். ஸோ கடவுளை கும்பிட்டா மந்திரத்தை சொன்னா சரியா போகுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். பொதுவாவே வருமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் ஸ்தானம்ங்கிறது ரொம்ப அற்புத பலனா இருக்கு. நீங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இந்த டைம் சூப்பரான பெர்ஃபெக்ட்டான டைம். ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறதுனால உங்களுடைய வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டதா மாறுது. அப்போ புதுசா ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னா அதுக்கு ஏற்ற காலகட்டம் தான் இந்த மாதம். ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு முதலீடு இல்லைன்னா கூட சின்ன சின்னதா வாங்கி விற்கிறது, சின்ன சின்னதா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். ஏற்கனவே தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். காசு பணம் நல்லா இருக்கும். லாபஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கனால லாபங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கனால பார்ட்னர்ஷிப் வழி ஆதாயம் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல பலாபலன்களை கொடுத்துரும்.
நல்ல வருமானத்த குடுக்கும். குருவுடைய பார்வை இருக்கனால எந்த விஷயங்கள் தொட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபமாவும், நல்ல வருமானத்தாவும் அதே மாரி அ நல்ல குருவோட ஆசீர்வாதம் இருக்கனால நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். சக்சஸ் ஆகுங்க. பிசினஸ் மூலியமா நிரந்தர வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உறுதியாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்கு. 6ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கனால பணிச்சுமைகள் நீங்க பார்க்க வேண்டிய வேலை 2 ஆள் வேலைய பார்ப்பீங்க. உங்களோட ஒர்க் செஞ்சுட்டு, இன்னும் 2 பேத்தோட வேலைய சேர்த்து செஞ்சா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா, காசு பணம் வரும். ஆனா நீங்க வந்து இந்த காசு பணமே வேண்டாம். ஆள வுட்டா போதும்டா சாமிங்கிற மனநிலையில தான் நீங்க இருப்பீங்க. ஆனா இத வுட்டா வேற ஆப்ஷன் இல்லைங்கிற மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும். சூழ்நிலைகளும் அந்த மாரி தான் அமையுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக இருந்தாலும் கூட, ஆனாலும் இத விட பெட்டரான ஜாப் கிடைச்சுச்சுன்னா, அதுல ஸ்கிப் பண்றதுக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த 1 வருடம் முழுவதுமே இந்த குருபலன் இருக்கனால, இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் வரும். புதுசா வேற பக்கம் வேலைக்கு போறது, இல்ல வேற கம்பெனி மாறுறது, இந்த பொசிஷன்ல இருந்துட்டு வேற பொசிஷனுக்கு மாறுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா பணிச்சுமை இருக்கு. காசு பணம்லாம் நல்லா சம்பாரிக்க முடியும். எக்ஸ்ட்ராவா இன்கம், இன்சென்டிவ் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அச்சீவ்மென்ட், டார்கெட்டுக்கு தகுந்த மாரி நெறைய காசு பணம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். முக்கியமா படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் வரும். ஞாபக திறன் இருக்கும். நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். உங்களுக்கும் டீச்சருக்கும் இடையே நல்ல பாண்டிங்ஸ் ஏற்படும். அவங்க உங்களுக்கு நல்ல வழி நடத்துவாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். உயர்கல்வியில படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது, நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்றது, நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் ஆகுறது, நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. உயர்கல்விய பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். நெறைய மனக்குழப்பங்கள்ல இருந்து இந்த டைம் வந்து மீண்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு குருபலம் அதிகமாக இருக்கு. இந்த மாதம் வந்து நெறைய சஞ்சலங்கள் வரும். ஒரு முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா, உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்காரு. முடிவெடுக்கும்போது தடுமாற்றங்கள் இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய வெல்விஷரையோ, அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோ, உங்களுக்கு யாரு நல்லது சொல்லி வழி நடத்துறாங்களோ, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அது தவறே கிடையாது. ஆனா ஒரு முடிவெடுத்துட்டா அதுல ஸ்ட்ராங்கா இருங்க. அப்பதான் பொதுவாவே விருச்சக ராசிக்கு நெறைய போராட்ட வாழ்க்கை தான் எப்பவுமே. முக்கியமா விருச்சக ராசியில இருக்க பெண்களுக்கு வந்து எப்பவுமே போராட்டம் தான். தன்னை சுத்தி அதிகமா எதிர்ப்புகள சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நீங்க ஓப்பனா போய் எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க. ஃபில்டர் இல்லாம பேசுவீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, நாசூக்கா வந்து மத்தவங்கள சொல்லி குத்தி காமிக்கிறது. நீங்க உண்மையத்தான் சொல்லுவீங்க. பொய்யெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஆனா, உண்மைய ஏத்துக்கக்கூடிய பக்குவம் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடியவங்களுக்கு இருக்கணும்ல, அது இருக்காது. தப்பு யார் மேலன்னு பார்த்தா ஃபைனலா உங்க மேல தான் இருக்கும். என்னன்னா, அவங்க உங்ககிட்ட கேட்காமயே அவங்களுக்கு நீங்களா வாலண்டரியா போய் நன்மைய செய்றேன்னு சொன்னனால இந்த விளைவுகள். அதனால யாருக்கும் நீங்களா வாலண்டரியா போய் நன்மைகள செய்யவே செய்யாதீங்க. காலகட்டம் அப்படி இல்ல. காலமும், சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இல்லாதம்போது, நமக்கு சாதகமான சூழ்நிலைகள நம்ம மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கு. அதே நேரத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கு. அது வந்து புதன பாக்குது. புதன் சனிய பாக்குது. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க யார நம்பிக்கைக்குரிய பெர்சன் நெனைக்கிறீங்களோ, அவங்க மூலியமா ஏமாற்றம் வரும். அதனால நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் மனக்குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களுடைய வெல்விஷர் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய நன்மைக்காக சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சனி, புதன் பார்க்கும்போது நெறைய வதந்திகள், ரூமர்ஸு பெண்கள் அதாவது இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப எமோஷனல் டைப்பாவே இருப்பாங்க. நான் உங்கள வந்து இது சொல்லல, குறை சொல்லல. பொதுவாவே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காவும் இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராங் எந்த இடத்துல கலஞ்சு போகும் அப்டின்னா, உங்கள யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா, "நீ எல்லாம் என்ன ஒரு ஆளு?" அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரேக் பண்றதுக்கு உங்கள சொன்னா அப்படியே உடைஞ்சு விழுந்துருவீங்க. பார்க்கறதுக்கு தான் கரடு முரடா, உங்க பேச்சு தான் டெரரா இருக்கும். ஆனா உங்க மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாது. முக்கியமா இந்த அனுஷம் கேட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியா, அப்படியா அப்படிம்பாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயத்த சொன்னா, நல்ல நல்ல டேலண்ட் நெறைய விஷயத்த வழிநடத்துறது, மத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது இதெல்லாம் பக்காவா இருக்கும். ஆனா, உங்கள யாராவது ஏதாவது சொன்னா, அப்படியே கண்ணீர் மலை மலையா கொட்டும். என்னன்னா, பிரேக் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள சொல்லத்தாங்க செய்வாங்க. அதே மாரி மத்தவங்கட்ட நல்ல பேரு நீங்க எடுக்கணும்னு எப்பவும் முயற்சி பண்ணாதீங்க. அதெல்லாம் உட்டுருங்க. அவங்க நல்ல பேரு உங்களுக்கு குடுத்தா மட்டும் தான் நீங்க வாழ முடியுமா? இல்ல உங்களுக்கு பசிக்குமா? இல்ல வந்து அவங்க உங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்களா? இதெல்லாம்
யோசிங்க. யோசிச்சுட்டு பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். விருச்சக ராசிக்கார பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நெறைய பேர் வந்து என்னன்னா, எமோஷனலா பிரேக் ஆயி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்ட அப்படியே வந்து மறைச்சர்றாங்க. இதெல்லாமே வந்து யோசிச்சு பார்த்து தான் நீங்க செயல்படணும். சொசைட்டி போயிட்டு இருக்கக்கூடிய வேகம் இதெல்லாம் இன்னும் நீங்க பழமைவாதியாவே இருக்காதீங்க. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. இந்த மாதத்துல நல்ல அருமையான கிரக பலன்கள் இருக்கு. சூரியன் இருக்கு. 10ஆம் இடத்துல திக்பலமா ஆட்சி பலம் பெற்றிருக்கு. இந்த காலகட்டத்திலயாவது ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வந்துருங்க. அதிர்ஷ்டமும் இருக்கு. குருபலமும் இருக்கு. அதே மாரி நல்ல அதாவது ஒரு சாணக்கியத்தனமா செயல்படக்கூடிய புதனே வந்து இந்த வாட்டி ஆட்சி உச்சம் பெறாரு 11ஆம் இடம். 11ஆம் இடம்ங்கிறது தான் நினைத்ததை அடையக்கூடியது. ஆசை அபிலாசைகள கிடைக்கக்கூடிய இடம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த 11ஆம் இடம் அவ்ளோ வலு பெற்றிருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய எண்ணங்கள், அதுக்கு தகுந்த மாரி உங்க வாழ்க்கை கட்டாயம் அமைஞ்சிரும் இந்த மாதம். தயவு செய்து உங்களுடைய உத்வேகத்த அதிகப்படுத்துங்க. யார பத்தியும், எத பத்தியும் கவலைப்படாதீங்க. மத்தவங்களுக்கு எந்த விதத்திலும் நீங்க பாதிப்பை ஏற்படுத்தல. ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு என்ன விஷயமோ, அத மட்டும் தான் நீங்க செய்ய போறீங்க. அதுக்குண்டான விஷயத்த பண்ணிட்டே போங்க. சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். தெய்வ அனுகூலகத்த தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இத விட்டுட்டு மத்தது என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னு புலம்பாதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நெனச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்குது. பொதுவாவே 9ஆம் இடத்துல குரு இருக்கனால நீண்ட தூர பிரயாணங்கள் விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் பண்றது, புனித யாத்திரைகள் செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைகள் நெறைய பேத்துக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த மாதத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, உடனடியா உங்களுக்கு விசா ப்ராசஸ் முடிஞ்சு கிடைச்சிரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம். அந்த அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் இவ்வளோ நாளா பிரச்சனைகள் இருந்தெல்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தாய் வழி சொத்து, தாய் வழி வளர்ச்சிகள் கிடைக்கும். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல நல்லபடியா பாண்டிங்கா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த சுமூகம் அதாவது பிரச்சனைகளா இருந்ததெல்லாம் மாறி சுமூகமான ஒரு உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல அதே நேரத்துல கவனம் இருக்கணும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அதுல கேது இருக்குது. அதனால கருமம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. நீங்க ஒரு அதிபருக்கோ, இல்ல ஒரு அரசியல்வாதிகளுக்கோ யாருக்காவது நீங்க பினாமியா இருந்தீங்கன்னா, இந்த மாசம் நல்ல அதிர்ஷ்டம். அடிச்சது ஜாக்பாட் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையிலயோ அல்லது ஹெல்த் இஷ்யூனால போய் சேர்றதோ, இது மாரி இருக்கு அப்படின்னா, அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் 8ஆம் இடம்னாலே உழைக்காத வருமானம். சேம் டைம் வண்டி வாகனங்கள்ல போம்போது ரொம்ப ஜாக்கிரதையா போணும். உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாரி தான் நானு. சுவர் இருந்தா தான் சித்திர வரைய முடியும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான விஷயங்கள குடுப்பாரு. புதன் வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சுமூகமாயிடும் உங்களுக்கு. பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸ சந்திக்கிறது, அதே மாரி நட்புகள வந்து அதிகப்படுத்துறது. உங்களுக்கு என்ன மனசுக்கு இதமா இருக்கோ, அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். நெறைய பேத்துக்கு திருமண பிராப்தம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண பிராப்தம் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று, உங்க ராசியையும் பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே குரு பலம் இருக்கும்போது, கோடி நன்மைகள் நடக்கும். நீங்க குரு ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடுகள்லாம் பண்ணுங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனியும் இருக்காரு. 5ஆம் இடத்த குருவும் பார்க்குறாரு. அதனால புத்திர பாக்கியம் உறுதியாக இருக்கு. ரொம்ப நாளா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு குழந்தையே இல்ல. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டேன். எனக்கு இல்ல. ஃபெயிலியர் ஆகுதுன்னா கூட இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அ கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது, அதே மாரி டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பாண்டிங் வர்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். மெயினா வந்து ஜாப்லாம் இல்லைன்னா கூட இந்த டைம்ல நீங்க தேடினீங்கன்னா 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வேலைக்கு தேடி அலையணும்னு அவசியம் இல்ல. தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு.
நீங்க மனச வந்து வருத்தப்படுத்திக்காதீங்க. மனசு சஞ்சலம் அடையும்போது அமைதியா மெடிடேஷன் பண்ணுங்க. அதுதான் உங்கள ஆக்கப்பூர்வமா ஆக்கும். சுப விரயங்கள் நெறையா இருக்குது. நல்ல நிம்மதியான தூக்கம் வருங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கனால, சுகபோக வாழ்வு அப்டின்னே சொல்லலாம். நல்ல இந்த மாதம் வந்து வந்து ஒரு லக்ஸூரியான லைஃப் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு என்ஜாய்மென்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட்டுங்கிற மாரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த கொண்டு வந்து சேர்ப்பாரு. பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்கள தானா தேடி வரும். காசு பணம் சம்பாரிக்க முடியும். மக்களிடையே ஜனவசியங்கள் உங்களுக்கு உருவாகும். பல விருதுகள் வாங்குறது, தேசிய விருது வாங்குறது இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். பேரும் புகழும் அதிகரிச்சுட்டே போகும். நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ் எல்லாம் பண்ற மாரி அமைப்புகள் இந்த மாதம் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள், முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன், கேது இருக்கனாலயும், உங்களுடைய ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்கனாலயும், செய்யாத தப்புக்கு பனிஷ்மென்ட்டு உங்கள சிக்க வச்சுட்டு போயிருவாங்க. எந்த ஒரு விஷயமும் சரி, உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா நீங்க செய்யக்கூடாது. எதுவுமே ரிட்டன் ஆர்டர்ல செஞ்சு பழகுங்க. இல்ல வாய்வழி சொல்றாங்க, அவங்களுடைய அழுத்தங்கள் அதிகமா இருக்குன்னா, கப்புன்னு நெஞ்ச புடிச்சுட்டு போய் படுத்துருங்க. அதுதான் நல்லது. இல்ல அப்டின்னா பிரச்சனை. பொதுவா லஞ்ச லாவணியங்கள தவிர்க்கிறது நல்லது. 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. குருவோடைய பார்வை இருக்கனால பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுக்கு ஒரு நல்ல விருது, பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு சோசியல் மீடியால நல்ல லெவல்ல ரீச் ஆகுறது, பெரிய அதிகாரிகள் கிட்ட நல்ல பேரு புகழ் வாங்குறது, அதே நேரத்துல கவனமாவும் செயல்படணும். அரசாங்க அது அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொட்டதெல்லாமே காரிய வெற்றி அப்படிங்கிற மாரி நீங்க நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கு. பதவிய இருந்து எப்படா பறிக்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இது வந்து உங்கள வந்து வெளியில ஜெயிலுக்கு அனுப்புறது, நீங்க உங்கள ஒரு குற்றத்துல வந்து ஈடுபடுத்துன மாரி வந்து ஃப்ரேம் செட் பண்றது, சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறது. அப்போ உங்களைய சொசைட்டில மக்கள் கிட்ட உங்களை வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிற மாரி சித்தரிக்கிறது. மத்தவங்க செய்யாத விஷயத்த நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்கள வந்து ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி சித்தரிச்சு கீழ இறக்கணும். உங்களுடைய பேரும் புகழும் மங்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள், வேலைகள்லாம் இருக்கோ அத்தனையுமே நடக்கும். ஆனா, உங்களுடைய ஜோசியர பார்த்து நீங்க அதுக்குண்டான பூஜை, புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா 4ஆம் இடத்துல இருக்க ராகு எப்படியாவது உங்க பதவிய புடுங்கிட்டு உங்கள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. துர்க்கை வழிபாடு பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ நல்லா இல்ல. அஷ்டமத்துல செவ்வாய் இருக்கு. உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று சனிய வேற பார்க்குறாரு. சனி வேற புதன பார்க்குது. நீங்க பேசுறது கூட ரெக்கார்ட் ஆயி, அப்படியே டிவில எல்லா பிரைம் சேனல்லயும் உங்களோட இது வந்து என்னது, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லா உங்கள பத்தி நெகட்டிவா தான் பேசுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா விருச்சக ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்ப ரீதியாவும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையும் சரி, நல்ல அமைப்புகள் இருக்கு. கவனமாவும் இருக்கணும். அதே நேரத்துல காசு பணமும் கட்டாயம் வந்துரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.